இன்றைக்கி நான் பட்டர் முறுக்கு பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அதோட அளவு அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நாம் முறுக்கு செய்கிறதுக்கு மாவு கலந்து வச்சுக்கலாம். அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், சீரகம், பெருங்காயத்தூள், இதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் கூட 2 டீஸ்பூன் சேர்க்கலாம். சமையல் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்க்கணும். ஆனால் வெண்ணெய் அல்லது நெய் சேர்க்கும்போது கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். முதல்ல இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணி இப்போது பட்டர் முறுக்கு பிழிய போகிறேன். 3/4 அளவுக்கு ஃபில்அப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இதை போட்டு இந்த மாதிரி திருப்பி மூட முடியும். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு சின்ன உருண்டை மாவு போட்டு பார்க்கலாம். இது இந்த மாதிரி மெதுவாக மேலே எழும்பிடுத்துன்னா கரெக்டான சூடில் இருக்குது. இப்போ நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். என்னோட அச்சில் இந்த இது தடிமனாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் உடச்சி விடுறேன். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் நேரம் பொரிஞ்சப்பறம் இதை திருப்பி விடலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா பொரியும். சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நுரையும் அடங்கியிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.